அடுத்தது கிச்சனு. அடுப்பு இப்படி தான்ப்பா இருக்குது. இங்கே பாரு இங்கே நம்ம சமைச்ச இட்லி காலையில் சுட்டேன், சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பாரு மேலே வந்து இந்த சிம்னி இருக்குது பார்த்தியா, இங்கே என்ன சமைச்சாலும் அப்படியே மேலே போயிடும். எதுவுமே எந்த ஸ்மெல்லும் வரவே வராது, வெளியே வராது. சுடுதண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி போட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிச்சுப்பேன் நான். அப்புறம் இங்கே பாத்திரம் வளர்க்குறதெல்லாம் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அந்த சிங்கு தான் முடிச்சிருச்சா. இது வந்து இப்போ கபோர்டெலாம் இருக்குது. இந்த கபோர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த மேல் கபோர்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். சரியா, இந்த கபோர்டு வந்துட்டு ஃபுல்லாக மளிகை ஜாமானுங்க தான் அடுக்கி வச்சுருக்கேன். அதாவது மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பொட்டுக்கடலை, மைதா மாவு, அரிசி, பருப்பு, கடுகு, நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய், அப்புறம் ஜீனி, பெருங்காயம், வெந்தயம், ஆயில் லிட்டர் வந்து இது மாதிரி. இது வந்து 1.5 லிட்டர் கேன், அந்த மாதிரி கேன் வாங்கி கொடுத்தாங்க. உளுந்து, இட்லி பொடி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள், அப்புறம் வந்து எல்லாமே சாம்பார் பொருள் எல்லாமே இங்கே பாரு அழகாக இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கே. அது மாதிரி எல்லாம் கபோர்ட்லேயே அடக்கமாக வந்துருதா. அந்த மாதிரி வந்து கபோர்டு இது மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து கீழே உள்ள கபோர்டில் வந்துட்டு இங்கே சிலிண்டர் இருக்கும். கீழே வந்து இட்லி அரிசி, பச்சரிசியும் வச்சுட்டேன். தோசை தவாவை இங்கே வச்சுட்டேன். பெரிய தோசைகள் இருக்குல்ல, அதை அப்படி வச்சுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ராயரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்பூன் ஐட்டம், கரண்டி ஐட்டம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ராயரில் போட்டு வச்சுக்கிட்டேன். கத்திலாம் செகண்ட் ட்ராயரில் பார்த்தோம்னா கொஞ்சம் அதே மாதிரி ஜாமானுங்க தான் வச்சுக்கிட்டேன். அடுத்த உள்ள ட்ராயர்லேயும் கொஞ்சம் ஜாமானுங்களை வச்சுக்கிட்டேன். கீழே உள்ள ட்ராயர்லேயும் அதே மாதிரி தான் இந்த பேன்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். இங்கே உள்ள இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள சிங்க்குக்கு கீழே உள்ளது இருக்கும், அதுலேயே நம்ம வந்து ஜாமான் வச்சுக்கலாம். அப்படி வச்சாச்சு. இப்போ அங்கே கீழே ஒரு மேட்டு போட்டாச்சு. ஜாமான் கழுவி வந்து நம்மளுக்கு அங்கே சரியில்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு கூடை பெரிய பேஸ்கெட்டை இந்த மாதிரி பேஸ்கெட்டை வச்சுட்டு அங்கே நம்ம கழுவுற ஜாமான்லாம் இங்கே போட்டோம் அப்படின்னா காஞ்சிரும், இல்லை வெளியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சேர் போட்டாச்சு, இங்கே டீ குடிக்கக்குள்ள. அதுக்கப்புறம் கட்டில் வந்துட்டு இப்படி தான் போட்டாச்சா. இது கட்டில். அதுக்கப்புறம் இங்கே வந்து அழுக்கு துணிலாம் இந்த போடுற கூட இருக்குது. டிவி 24 மணி நேரம் ஓடும். நான் தான் இப்போ அவங்க வெளியே போயிருக்கேன், அப்போ வேணான்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு இங்கே டஸ்ட்பின் போட்டாச்சு, முசால்லாம் இங்கே வச்சாச்சு, தண்ணி கேன்லாம் இங்கே வச்சு இப்படி இருக்குது. இங்கே ஒரு ஹேங்கர் போட்டு அங்கே எல்லாத்தையும் தொங்க விட்டாச்சு. வாட்டர் கேன் இங்கே வச்சாச்சு, மாப்பு வந்து இங்கே வச்சாச்சு, அதோடு இங்கே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சேரும் டேபிளும் போட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இவ்வளோதான். இப்படி வீட்டோட அமைப்பு இப்படி இருக்குது. எல்லா நேரமும் லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். வெளியே கதவை திறந்து பார்த்தா எப்படி இருக்குது பாரு, வெயில், சரியான வெயில். இப்படி வெளியே வந்து இங்கே பாரு நம்மளோட செருப்பு ஸ்டாண்டு இதெல்லாம் இங்கே போட்டாச்சு. சரியான வெயில் தெரியுதா, என்ன வெயில் பாரு. யாரும் அவ்வளோதான் வெளியே வர மாட்டாங்க, எல்லோரும் போர்ஷனில் இருக்காங்க, அவங்கவுங்க போர்ஷனில் அவங்கவுங்க இருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனை ஒதுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம். வெளிச்சமாக தான் இருக்குது பாரு, ஏசி ஓடிட்டே தான் இருக்கும் எல்லா நேரமும்.